Hi friends, welcome to Urgent Journey. இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கூர்க்கு தான் சுத்தி பார்க்க போறோம். நாங்க இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு கூர்க்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். என்ன மாதிரியான கிளைமேட் இருந்துச்சு, எந்த நேரத்தெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்ற வரைக்கும் இந்த வீடியோல கிளியரா பார்த்துடலாம். பட்ஜெட் என்ன செலவாச்சு அப்படின்ற வரைக்கும் கிளியரா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாங்க சென்னையில இருந்து கூர்க்கு பிளான் பண்ணியிருந்தோம். டைரக்டா ட்ரெயின் இல்லாததுனால நாங்க சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மைசூருக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்திருந்தோம். காவேரி எக்ஸ்பிரஸ் வந்து 9:15க்கு மைசூருக்கு வந்து இருக்கு. நைட்டு கிளம்பிட்டு மார்னிங் நாங்க மைசூரை ரீச் பண்ண டைம் வந்து 7 AM ரீச் பண்ணோம். அங்க இருந்து மைசூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மடிக்கேரி பஸ் வந்து பிடிக்கணும். மடிக்கேரிக்கு 1 hour ஒன்ஸ் வந்து பஸ் இருக்கு. கூர்க்கோட சென்டர் பாயிண்ட் வந்து மடிக்கேரி. அப்பதான் சுத்தி பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றதுனால மடிக்கேரியை சூஸ் பண்ணோம். மடிக்கேரியோட டிராவலிங் டைம் வந்து என்னன்னா 3.5 hours வந்து டிராவலிங் டைம். நாங்க வந்து மடிக்கேரியை ரீச் பண்ண டைம் வந்து 12 PM வந்து ரீச் பண்ணோம். அங்க இருந்து ரூம்ஸ் பிடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறமேட்டு கேப் பிடிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் டேவோட கேபோட ரேட் வந்து 2000 கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் டே கேப் தான் வேணும், லோக்கல் பிளேசஸ் வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1500 rupeesக்கு வந்து ரூம்லேயே வந்து கேட்டப்ப அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்க கேப் பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் போன இடம் வந்து அபே ஃபால்ஸ். அபே ஃபால்ஸுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 15 rupees வாங்குறாங்க. சைல்டுக்கு வந்து 5 rupees வந்து என்னமோ சார்ஜ் பண்றாங்க. அங்க இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு அங்க இந்த பாலம் வந்து உடைஞ்சு இருந்துச்சு. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் என்ன இருந்துச்சுன்னு தெரியல. முன்னாடி போனவங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நாங்க போன பிளேஸ் வந்து ராஜா டேம். ராஜா டேம்குள்ள போயிட்டு உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் என்ட்ரி டிக்கெட் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோவா இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உள்ள எப்படி இருந்துச்சுன்னு நான் காமிக்கிறேன். இந்த ஈச்ச மரம் வந்து கை கெட்டுற தூரத்துல இருந்துச்சு, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அங்க இருந்து போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். ஓவர்வியூ காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாங்க போன பிளேஸ் வந்து காஃபி பிளான்டேஷன். என்ட்ரி டிக்கெட் வந்து பெர் ஹெட்டுக்கு 200 rupees சார்ஜ் பண்றாங்க. அங்க இருந்து போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் நாங்க வந்த இடம் வந்து மடிக்கேரி ஃபோர்ட் அண்ட் மியூசியம்க்கு வந்திருக்கோம். இங்க வந்து அடல்ட்டுக்கு 10 rupeesம் கிட்ஸுக்கு 5 rupeesம் சார்ஜ் பண்றாங்க. பழைய காலத்துல யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே டிஸ்பிளேல வச்சிருக்காங்க, பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இங்க இருந்து போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நாங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து கூர்க்குக்கு வந்து 3 days பிளான் போட்டிருந்தோம். நிறைய பிளேசஸ் இருக்கு, அதனால 3 days பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. பார்ட் 2 பார்ட் 3 வந்து வரும். இந்த ஐடியா படி நீங்க வந்து கூர்க் பிளான் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நாங்க ரூம் வந்து பிடிச்சிருந்தது வந்து 2000 rupeesக்கு வந்து டேக்கு பிடிச்சிருந்தோம். அதே மாதிரி கிளைமேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு வெயிலும், ஆனா நிழல்ல இருந்தா ஒரு சில்னஸ் தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட் வந்து நல்ல சில்னஸா இருந்துச்சு, நல்ல என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. நம்ம சென்னையை கம்பேர் பண்றப்ப அந்த இடம் நல்ல சில்லாவே இருந்துச்சு. என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த படி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்க போட்டோ இருக்கு, அதையும் நாங்க பார்த்துட்டு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இங்க வந்து கோயில் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட் நாங்க வந்த பிளேஸ் வந்து திண்மையா மியூசியம். இங்க வந்து அடல்ட்டுக்கு 40 rupeesம் கிட்ஸுக்கு 20 rupeesம் சார்ஜ் பண்றாங்க. அவரோட இல்லம் வந்து மியூசியமா ஆக்கியிருக்காங்க போல, நல்லாவே இருந்துச்சு. உள்ள வந்து எல்லாமே வச்சிருந்தாங்க. அவர் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தாரு, என்னென்னலாம் வச்சிருந்தாரு, எப்படிலாம் வாழ்ந்தாரு அப்படின்ற வரைக்கும் டீட்டெயிலா கொடுத்திருந்தாங்க. ஓவர்வியூ காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
வந்த பிளேஸ் வந்து ஓம்காரேஸ்வரர் டெம்பிளுக்கு தான் வந்தோம். மார்னிங் 8 AM to 1 PM வரைக்கும் கோயில் ஓப்பன்ல இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் 5 PM to 8 PM வரைக்கும் கோயில் ஓப்பன்ல இருக்கும். நாங்க வந்த டைமிங் வந்து 5:10 இருக்கும் கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது. இந்த கோயிலுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபுல் ட்ரெஸ் போட்டிருந்தா மட்டும்தான் கோயிலுக்குள்ள அலோட் பண்ணுவாங்க. ஷார்ட்ஸ் போட்டிருந்தாலோ ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தாலோ கோயிலுக்குள்ள அலோட் பண்ண மாட்டாங்க. அதை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரூல்ஸையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. கோயிலுக்கு வெளியே மட்டும்தான் வீடியோஸ் எடுக்க முடியும். கோயிலுக்குள்ள இருக்கிற சாமியை வீடியோ எடுக்கக்கூடாது. இங்க இருந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாங்க வந்த பிளேஸ் வந்து ராஜா சீட்டு. இது வந்து பார்க்கு. இந்த பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோல இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாஸ் பண்ணிட்டு. அதே மாதிரி இந்த பார்க்கோட டைமிங் என்னன்னா, நாங்க எக்ஸாக்டா ரீச் பண்ண டைம் வந்து 6 o'clock இருக்கும். டைமிங் என்னன்னா 5:30 AM to 8 PM வரைக்கும் பார்க் ஓப்பன்ல தான் இருக்கும். லைட் ஷோ எல்லாமே இருக்கு. நாங்க ஈவினிங் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, லைட் ஷோ எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருந்தோம். அதெல்லாம் ஓவர்வியூ உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறைய ஆர்டிஃபிஷியலா மானு இந்த மாதிரிலாம் வச்சு சீனரிஸ்லாம் நிறைய இருந்துச்சு. கிட்ஸ் விளையாடுறதுக்கு பிளே ஏரியா இருந்துச்சு. அதுக்கு வந்து தனியா சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஐ லவ் கூர்க் அப்படின்ற சீனரி இங்க இருக்கு. இங்க இருந்து போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வியூ காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்க்ல வந்து ஜிப் லைன், அதுக்கப்புறம் கிட்ஸ் பிளே ஏரியா எல்லாமே தனித்தனியா இருக்கு. அதுக்கு எல்லாமே வந்து தனித்தனியா சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த டேவோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் இந்த பார்க் விசிட் பண்ணிட்டு இந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டேவோட வீடியோ பார்ட் 2ல வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.